ஆண்கள் அனைவருமே கரு அரை நான் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அரை நான் கொடி அரை நான் கொடி அருணா கொடி அருணா கொடி அருணா கொடி போட்டிருக்கீங்களா இல்லையா? போட்டிருக்கோம் தானே? ஏன் போட்டிருக்கோம்னு யாருக்கா தெரியுமா? நீ சொல்லுப்பா, ஏன் போட்டிருக்கோம்னா? ஏன் போட்டிருக்கீங்க அருணா கொடி? வேட்டி வந்து கீழே விழுவக்கூடாதுன்னு போட்டிருக்கான். இந்த சொல்றாங்க பத்தியலா, வேட்டி கீழே விழுகாம இருக்கிறதுக்காண்டி அருணா கொடி போட்டிருக்கானா? இப்படி இருக்க உலகம். காரணம் என்ன? உள்ளே தாய் சுமக்கும் பொழுது, கருவறையிலே கருவுற்ற தாய் சுமக்கும் பொழுது உச்சிக்குழி, நெத்திக்குழி, தொப்புள் கொடி 3 உறவையும் உள்ளே சேர்த்து சுமப்பாள். தொப்புள் கொடி உறவு வழியாகவே தாயிடமிருந்து உணவு, சுவாச மண்டலம், நாடி திரிப்பு 3மே தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாக உள்ள செல்லும். வெளியில பிறந்தது பிறகு அந்த தொப்புள் கொடியை அறுத்தெடுப்பாள் தாய். தன்னிச்சையாக செயல்படும். இந்த 3 ஓட்டை மறையும். இந்த 3 ஓட்டை, உச்சிக்குழி, நெத்திக்குழி, தொப்புள் கொடிங்கிற 3 ஓட்டை மறைந்து 9 ஓட்டைகளோடு நாம எல்லாம் நடமாடுறோம். மீண்டும் கல்லறைக்கு செல்லும் பொழுது எப்படி உள்ளே இருக்கும் பொழுது, கருவறையில் இருக்கும் பொழுது 12 ஓட்டையோட இருந்து வெளியில வரும் பொழுது அந்த 3 ஓட்டை மறைந்ததோ, மறைக்கப்பட்டதோ, அந்த 3 ஓட்டை பெத்த மகன் நான் திறந்து வைக்கிறேன். மகன் தாய்க்கும் தந்தைக்கும் பானையில 3 ஓட்டையை திறந்து வைப்பதற்கான காரணம் 12 ஓட்டையோடு நீ கல்லறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக. அந்த கருவறைக்கு உள்ளே சுமக்கும் பொழுது உணவு, சுவாச மண்டலம், நாடி துடிப்பு 3ஐயும் சேர்த்து எனக்கு கொடுத்த தாயே, உள்ளே தொப்புள் கொடி உறவோடு என்னை சுமந்தாய். அதற்கு சாட்சியமாக, அதற்காக வெளியிலே கரு அரை நான்கொடி, அரை நான்கொடியின் தொப்புள் கொடி பக்கத்திலே கருவறை இருந்த இடத்திலே, நாம் உள்ளே இருந்த இடத்திலே அரை நான்கொடி அருணா கொடியோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மையான விளக்கம்.